நிறைய புக்கை படிச்சேன். நிறைய பீப்புள் ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த எல்லாமே செக்ரேட் பண்ணி எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 7 சீஸை சொல்றேன். அந்த 7 சீஸை வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டா இருந்தாலும் எந்த மனுஷனா இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஒரு சக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்கில் மாதிரி கூட கிடையாது. யாராலும் என்ன சுச்சுவேஷனாலும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த இது விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா 100% சக்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய புக் ஆத்தர்ஸ் சொல்றாங்க, நிறைய பீப்புள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் சி என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது சி அப்படின்னா கரேஜ். மூணாவது சி அப்படின்னா கான்ஃபிடென்ட் கரேஜ். மூணாவது சி என்ன இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அப்படி நாலாவது சி என்னன்னா நாலாவது சி கேரக்டர். அஞ்சாவது சி கமிட்மெண்ட். ஆறாவது சி கிரியேட்டிவிட்டி. ஏழாவது கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது எதுக்கு தேவை அண்ட் ஏன் தேவை அண்ட் என்ன விஷயம்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும், எந்த விஷயம் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கான்ஃபிடென்ட். ஒரு விஷயம் ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா எனக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் என்கிட்ட இல்லை அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபியர், கான்ஃபிடென்ட் இல்லாமையோ அந்த ஆக்ஷன்ஸை பண்ணுவாங்க. அப்படி இந்த கான்ஃபிடென்ட் இல்லாம ஆக்ஷன்ஸ் பண்றது தான் ப்ராப்ளம். தோஸ் ஹூ யாரு வந்து கான்ஃபிடென்ட்டோட அந்த ஆக்ஷன் பண்றாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எனக்கு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல அந்த நாலேஜ் இல்லாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசினஸ் ரன் பண்ணலாம், எனக்கு வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டா ஒரு எம்பிஏ இல்லாம இருக்கலாம். இப்படி அந்த எம்பிஏ இல்லாத விஷயத்த தான் என்னோட டிஸ்கரேஜ், என்னோட ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபெயிலியர். பட் எம்பிஏ இல்லாலும் எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு, அதை வச்சு நான் ஒரு நல்ல சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது சக்சஸ். பட் எனக்கு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதை டெஃபினட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கான்செப்டை நீங்க வந்து கிளாரிட்டியை வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா சக்சஸ் பண்ண முடியும். அப்படி கான்ஃபிடன்ஸை வர வைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்கும். எந்த விஷயம்னாலும் ஒரு பயப்படுத்தக்கூடிய விஷயம், இன்னொரு விஷயம் கையில வச்சிருக்க விஷயம். கையில வச்சிருக்க விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வின் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் என்ற விஷயத்த வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் கரேஜஸ். ஒரு கரேஜ் அப்படின்ற விஷயத்த எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம இருக்கும் பொழுதுதான் கிடைக்கும். அப்படி அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு நல்ல ஒரு விஷயத்த என்ன மோட்டிவ்காக நம்ம பண்றோம், என்ன விஷயத்துக்காக நம்ம பண்றோம் அப்படின்ற அனலைஸ்டு அந்த விஷயங்களை கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ஈஸியா கரேஜோ மூவ் பண்ணலாம். இதே வந்து அந்த ஒரு பிசினஸ் ரன் பண்றோம் அப்படின்னா ராங்கான மைண்ட் செட்ல ராங்கான ப்ராடக்ட்ஸை நம்ம வித்துட்டு இருக்கோம், ராங்கான விஷயம் பண்றோம் அப்படின்னா கரேஜஸ் வராது அண்ட் கான்ஃபிடன்ஸும் வராது அண்ட் அந்த விஷயத்த ஃபெயிலியர் பண்ணுவோம். அப்படி கரெக்டான விஷயத்த பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரேஜா பண்ண முடியும். ஈஸியா கான்ஃபிடன்ஸ் பிளஸ் கரேஜ் வந்து வின் பண்ண முடியும். மூணாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. என்னதான் கான்ஃபிடன்ஸும் கரேஜும் இருந்தாலும் மூணாவது விஷயமான கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து நம்ம தோத்துருவோம். அப்படி ஆட்டோமேட்டிக்கலா தோத்துரும் அப்படி எப்படி அப்படின்னா கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் பண்ணாதப்போ. அப்படி கன்சிஸ்டன்சியை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 5 நாளைக்கான 6 நாளைக்கான ஒர்க்கை வந்து நம்ம அன்னைக்கே முடிக்கணும். அப்படி அந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டஃப்பான விஷயத்த பண்ணும்போது மென்டலி நம்ம வந்து சொல்லுவோம் என்னால முடியும்டா. ஃபர்ஸ்ட் டேவை இவ்வளவு கஷ்டமான விஷயத்த நீ பண்ணிருக்க, ரெண்டாவது நாள் ரொம்ப ஈஸியான ஒர்க்கை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க்கை வந்து உன்னால பண்ண முடியுமோ அந்த ஈஸியான ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா முடியும். ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேவை இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து கன்சிஸ்டன்ட் எனக்கு ஒர்க் பண்ண தெரியும் ஆனா கன்சிஸ்டன்ட் இல்லாதவங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரூல் நான் சொன்னது. பட் ஒர்க் பண்ண தெரியாது எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பெரிய பயமா இருக்கு அப்படின்னா சின்ன ஸ்டெப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சின்ன ஸ்டெப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஹை சக்சஸை ஈஸியா வின் பண்ணலாம். அந்த ஹை சக்சஸை ஈஸியா வின் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஒரு விஷயத்த 100 மைல் நீங்க நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மைல ஒரு நாளைக்கு நீங்க நடந்து பாருங்க. அப்படி ஈஸியா பண்ற விஷயம் எதுவா இருக்கோ அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கன்சிஸ்டன்சி வரும். நாலாவது விஷயம் கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் தேவை. அப்படி இந்த கான்சென்ட்ரேஷன் அந்த ஃபோக்கஸ்ட எப்ப டெவலப் பண்றது? நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கா நிறைய ரிசர்ச்சும் சொல்றாங்க. ஒரு கான்சென்ட்ரேட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் விஷயம் இருக்கக்கூடாது. அப்படி டிஸ்ட்ராக்ஷன் விஷயத்த இல்லாம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல பார்த்தேன். நிறைய பீப்புள் வந்து ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து போன் வந்து அந்த ரூம்ல இருக்கு, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட போன் அந்த ரூம்ல இல்ல. அந்த போன் அந்த ரூம் இல்லாத
பீப்புள் கிட்ட வந்து நிறைய ஒரு நாள் ஃபுல்லா வந்து வச்சிருக்காங்க. அந்த டிடாக்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்டேஜ்ல இருக்க கம்ப்ளீட்டா வந்து எப்படி சொல்றது, மென்டலி வந்து நல்லா அந்த சேஞ்ச் தெரியுது அண்ட் நல்ல ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த போனை மட்டும் தூர வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒன்று. என்னால போனை தூர வைக்க முடியாது, ஒரு தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாவது சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன சுச்சுவேஷன்லாம் பண்ணணுமோ அந்த சுச்சுவேஷன் போன்ல விஷயங்கள்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணிருங்க. லைக் வந்து ஸ்க்ரோல் பண்ண போறீங்களா, 1 hour ஸ்க்ரோல் பண்ண போறீங்களா, 2 hours ஸ்க்ரோல் பண்ண ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விஷயத்த ஒரு சலிச்சு போயிட்ட பிறகு அந்த ஒர்க்கை நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்களால பண்ண முடியும். பட் அந்த ஃபுல் எனக்கு வந்து கம்மியான டைம் தான் இருக்கு, 2 hours இருக்குன்னு அப்படின்னா உங்களுக்கு விதி விலக்கே கிடையாது, நீங்க போன தூர வச்சு தான் ஆகணும். அந்த ஒரு விஷயம் கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்த ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன விஷயம் என்னன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், கரேஜியஸா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். அதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அஞ்சாவது விஷயம் கேரக்டர். அந்த கேரக்டர் டெவலப் பண்றது எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல மனுஷனா இருப்பான், கெட்ட மனுஷனா இருப்பான், அந்த கேரக்டர் கிடையாது. கேரக்டர் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, உங்களோட ஃபீல்ட் ஏற்பட்ட விஷயங்கள் கேரக்டரா மாறும். அப்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஐடியோட கேரக்டரா நீங்க வச்சுக்கணும். லைக் ப்ரொஃபஷனல் விஷயத்துல நீங்க ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஒரு விஷயம் வேலைக்கு தேவையான கேரக்டரை நீ ஹேண்டில் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மாடு வண்டி ஓட்டுறதுக்கான கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்றோம், மாடை ஹேண்டில் பண்றோமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டரை நீங்க எந்த விஷயம் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரொஃபஷனலிசத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி கேரக்டர் டெவலப் பண்ணணும். அப்படி அந்த டெவலப் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா பீப்புள் வந்து உங்களோட கெரியர் growth-க்கு உங்களை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா அவங்க கூட சேர்ந்து டீம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கலா பீப்புள் வந்து உங்க விட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல ஒரு ஆர்டிக்கல்ல சொன்னாங்க, கேரக்டர் இல்லாத ப்ரொஃபஷனலிசம் ஆட்டிடியூட் இல்லாத பீப்புள் வந்து நிறைய பீப்புள் ஹையர் பண்ண மாட்டாங்க, நிறைய எம்ப்ளாயர் வந்து கஷ்டப்படுறாங்க ஹையர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் மட்டுமே நீங்க வச்சுட்டு நல்ல கேரக்டர் வச்சு ஆட்டிடியூட் வச்சு நீங்க போனீங்க அப்படின்னா 100% வந்து அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா ட்ரெஸ் கோடு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயத்துக்குள்ள வந்துடும். நம்பர் 6 கமிட்மெண்ட். ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் ஸ்ட்ரெச்சா நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம், பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பண்ண முடியாத இருப்போம். ஈவன் தோ வி ஹேட் அ ஸ்ட்ராங் விஷயத்துல இருக்கும், நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனா அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கான ரீசன் நம்ம கிட்ட இருக்கும், ஸ்ட்ராங்கான ஒய்ஃபும் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க ஒய்யை மட்டும் நீ ஸ்ட்ராங்கா வை, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சேன் அதை மட்டும் நீ ஸ்ட்ராங்கா வை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த விஷயத்த மட்டும் வச்சிருந்தா அப்படின்னா பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்சென்ட்ரேட் எதனால வந்து லேப்ஸ் ஆகுது அண்ட் அந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி பண்ணணும். அப்படி அந்த சரி பண்றதுக்கான விஷயங்கள்லாம் என்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த போன்ல தான் அந்த கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகுது அண்ட் அந்த விஷயத்த வந்து எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு விஷயம் மெத்தடாலஜில வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்த ஃபார்ம் பண்ணுங்க. அந்த கமிட்மெண்ட் கொடுக்குற டைம் அந்த வேற வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணாம இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டாப் ஆகுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கான மெயினான நிறைய பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னொரு ஒர்க் பண்றதுனால இன்னொரு விஷயங்கள் அந்த டைம் படிக்கிறதுனால எஃபிஷியன்சி அதிகமாகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எடுப்பாங்க. பட் எஃபிஷியன்சி மைண்ட் செட் அதிகமாகலாம், பட் மென்டலி அது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம். மென்டலி அந்த விஷயத்துல வந்து ஒரு ஃபோக்கஸ்னஸ் வந்து கம்மி பண்ணும். அப்படி ஃபோக்கஸ்னஸ் எல்லா விஷயத்தையும் கம்மி பண்றதுனால இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். அண்ட் அந்த விஷயத்த பண்ணாம இருந்தா இன்னுமே எஃபிஷியன்ட்டா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம் அண்ட் ரொம்ப நல்லாவே எஃபிஷியன்ட்டா இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் சுச்சுவேஷன்ஸை. 7வது விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், கிரியேட்டிவிட்டி. இந்த உலகத்துல நிறைய பீப்புள் சொல்லுவாங்க எனக்கு ஜாப் கிடைக்கல அண்ட் நிறைய பீப்புள் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அண்ட் யாருமே இந்த மார்க்கெட்ல சஸ்டைனபிலிட்டி பண்ண முடியல அண்ட் மார்க்கெட்ல என்னால வின் பண்ண முடியல அண்ட் பிசினஸ்ல இந்த மாதிரி ஒரு growth என்னால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பீப்புள் இருப்பாங்க. பட் அந்த பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த விஷயம் தான். அப்படி இந்த கிரியேட்டிவிட்டியா ஒரு டிஃப்ரெண்டா பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா 100% உங்களால வின் பண்ண முடியும்.
இந்த 6 விஷயத்த வந்து கொஞ்சம் லேம்பா இருந்தாலும் இந்த 7வது விஷயம் ஒரு இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா பண்ண முடியாது உங்களால. 7வது விஷயம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் தரும். ஒரு கிரியேட்டிவிட்டியா எது பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் நீங்க கிரியேட்டிவா பண்றீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹையரா இருக்கும். எல்லாமே டாப் த டேபிள் இருக்கும். அது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கிரியேட்டிவிட்டி எனக்கு வரமாட்டேங்குது மைண்ட் செட்ல இருப்பாங்க. எனக்கு கிரியேட்டிவிட்டி பண்றேன் பிளஸ் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. 3வது செட் ஆஃப் பீப்புள் கூட பிரிக்க முடியும். அந்த கிரியேட்டிவிட்டி எனக்கு இருக்கு, கன்சிஸ்டன்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியும் இல்ல, கன்சிஸ்டன்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பீப்புள் இருப்பாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படின்னு திங்க் பண்றதுதான் ப்ராப்ளம். டீப் டவுன் திங்க் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தோட ப்ராப்ளத்தினால தான் இந்த கிரியேட்டிவிட்டி கம்மியா இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் சின்ன வயசுல. பட் எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரெச்சா நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் படிக்கணும், சயின்ஸ்னா சயின்ஸ் படிங்க, மேக்ஸ் படி அப்படின்ற மாதிரி. பட் அவனுக்கு ஆசை ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடுறதுல வரும். ஒரு டெஃபினட்டா ஒரு பெரிய பெரிய ஒரு பிளேயரா ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஏன் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஆகணும் ஸ்விம்மிங்ல, அந்த மாதிரி கூட டேலண்ட் எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். பட் அவனோட டேலண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா நார்மல் வே ஆஃப் எஜுகேஷன் கொடுத்து அவனுக்கு வந்து டேலண்ட்டை உடைச்சு இடிச்சு பண்றதுனாலதான் அது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ்னஸ் மட்டும் கரெக்டா வந்து கொடுத்தாங்க, அந்த கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா ஓவர் கம் பண்ண முடியாது. 2வது விஷயத்துல வந்து அது ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த கிரியேட்டிவிட்டி என்கிட்ட இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா கிரியேட்டிவிட்டி கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்னஸும் கரெக்டா வச்சாங்க அப்படின்னா வைய வச்சுங்க எல்லாமே வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து கரெக்டா ஆல்ரெடி கன்சிஸ்டன்சி விஷயத்த வந்துடும். ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி. 3வது விஷயம் வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாத மாதிரியும் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்தையும் ஒண்ணு மாதிரி தான். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து டோபமைன் டிடாக்ஸ் அந்த விஷயம் டெக்னாலஜி அந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து மேசிவா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாம டிஜிட்டலைஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்த ஒரு நாள் 2 3 நாள் இருந்தீங்க அப்படின்னா டோபமைன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து டெவலப் பண்றதுக்கு போதும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்லீப்பும் நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்றதுக்கு போதும். அந்த கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இனோவேஷன் திங்கிங் இருந்தா புது புது ப்ராடக்ட் வரும். புது புது ப்ராடக்ட் வந்தா நிறைய பீப்புள் வந்து சாப்பிட முடியும், நிறைய பீப்புள் சாப்பிட முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமி இன்னும் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிக்காம இருந்தா அப்படின்னா இந்த டைம்ல வந்து நிறைய வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு லைட்டு கிடைக்காம இருக்கும், நிறைய வந்து சேஞ்சே இருக்காது அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.